இந்த வீடியோவில் இந்த லேப்டாப்போட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. அதாவது இந்த லேப்டாப் யாருக்கு சூட் ஆகும், எப்படி யூஸ் பண்ணுறது, என்னெல்லாம் ப்ரோஸ் இருக்குது, என்னெல்லாம் கான்ஸ் இருக்குது, அண்ட் கேமிங் பர்ஃபார்மன்ஸ், எடிட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ஃபுல்லாக ஓவராலாக ஒரு அனலைஸ் பண்ணி இந்த லேப்டாப் வச்சுருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த லேப்டாப் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த லேப்டாப் என்ன அப்படின்னா, இது வந்து லினோவோட ஸ்லிம்பேட் சீரிஸ் 5. அப்போ ஸ்லிம்பேட் சீரீஸில் பேருக்கு ஏற்ற மாதிரி இது ஸ்லிம்மாக இருக்கும். ஆனால் ரேட்டு கொஞ்சம் கூட இருக்கும். கிட்டத்தட்ட இதோட விலை வந்து 65 ஷோரூம் ப்ரைஸு. ஸோ இப்போ இது யாருக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, நான் வந்து ஓரளவு எனக்கு மீடியமாக பர்ஃபார்மன்ஸும் வேணும், அதே டைமில் எனக்கு வந்து ரொம்ப கேமிங் லேப்டாப் மாதிரி ஹெவியாக இருக்கக்கூடாது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த லேப்டாப் வந்து பக்காவாக இருக்கும். இந்த லேப்டாப்போட ஸ்பெக்ஸ் என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன். இன்டெல்ல 13 ஜென்ரேஷன் ஹச் சீரிஸ் ப்ராசஸர் இருக்குது. கீழே அதோட நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல போட்டுடுறேன். அதுக்கு பிறகு வேற 16 GB ரேம் இருக்குது, 512 GB SSD இருக்குது. அது தள்ளி டிஸ்பிளே உங்களால் இப்படி மாற்றிக்க முடியும். இந்த மாதிரியான ஒரு வியூ பாயிண்ட் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளே இருக்குது. சார்ஜிங்க்கு வந்து உங்களுக்கு 65 வாட்டு ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்கு. ஸோ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சைடில் உங்களுக்கு வந்து 2 யூஎஸ்பி போர்ட்டு, ஒரு மைக்ரோ எஸ்எஸ்டி போர்ட்டு, அப்புறம் இண்டிகேஷன்ஸ் லைட் வந்துடும். இந்த சைடில் உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டைப் சி போர்ட்டு, ஒரு HDMI போர்ட்டு, ஒரு ஆடியோ ஜாக் போர்ட்டு வந்துடும். அவ்வளோதான். மொத்தமாக அதுக்கு பிறகு வேற எதுவும் இல்லை. அண்ட் ஃபுல் பாடி மெட்டலில் பண்ணியிருக்காங்க. கீழே பேஸ் பிளேட், அதாவது கீழே இந்த கிரில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து லேப்டாப்பை வந்து கொஞ்சம் எலிவேட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணணும். ஏன்னா ஏர் சப்ளைக்காண்டி இந்த இடங்கள்ல தான் உங்களுக்கு ஏர் உள்ளே போய் அதுக்கு பிறகு வெளியே வரும். இந்த ஹிஞ்சுக்குள்ள வெண்டிலேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இது வழியாக தான் உங்களுக்கு லேப்டாப்போட ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். ஸோ இந்த இடம் வந்து கொஞ்சம் அப்பரில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும், ஹீட் ஆகுறதும் குறையும். உங்களுக்கு எல்லாமே இந்த இடத்துல ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி வர மாதிரி வச்சிடுறேன். சினிபெஞ்ச் ஸ்கோர் இருக்குது. அதுக்கப்புறம் 3 கேம் ப்ளே பண்ணியிருக்கேன். அதாவது மேக்ஸ் பெயின் 2014 எடிஷன் நினைக்கிறேன், 2014 எடிஷன் மேக்ஸ் பெயின் ப்ளே பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பழைய கேம்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. அதில் வந்து எனக்கு ஸ்டாண்ட் அவுட்டாக 60 FPS ஃபுல்லாக மேக்ஸாக கிடச்சிட்டு இருந்தது ஹை செட்டிங்ஸில். அதுக்கப்புறம் காட் ஆஃப் வார் ஹை செட்டிங்ஸில் எனக்கு வந்து அரௌண்டு 20 அந்த ரேஞ்சில் தான் கிடச்சிட்டு இருந்தது. 20க்குள்ளே தான், 15 to 20க்குள்ளே தான் எனக்கு FBSல கிடச்சிட்டு இருந்தது. பட் வித்தவுட் லேக்ல ப்ளே ஆச்சு. அதுக்கு பிறகு எனக்கு நான் செக் பண்ண கேம் வந்து பப்ஜி பிசியுமே ஒரு 25, 26, 28 ஒரு 30 FBSக்குள்ளே மாறி மாறி கண்டினியூவாக கிடச்சிட்டு இருந்தது. ஸோ அதோட ஃபுட்டேஜ் எல்லாமே நீங்கள் பேசும்போதே முன்னாடி பார்ப்பீங்க, இல்லைனா இந்த சைடில் பார்ப்பீங்க. அதுக்கு பிறகு வேற என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லேப்டாப் வந்து கரெக்டாக யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஹார்ட் கோர் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னும் கிடையாது. இப்போ நான் ப்ரொஃபஷனல் வீடியோ எடிட்டிங் பண்ண போகிறேன், இல்லை ப்ரொஃபஷனல் கேமிங் பண்ண போகிறேன் அப்படின்லாம் கிடையாது. ஆனால் எல்லாமே பண்ணுவேன். அதாவது ஓவராலாக நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவேன். கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவீங்க, கோடிங் பண்ணுவீங்க, ஏதாவது ஆட்டோகேட் டிசைன் பண்ணுவீங்க, இல்லைனா ஏதாவது விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மீடியம் ரேஞ்ச் லேப்டாப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த லேப்டாப் பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் கேரி டு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த லேப்டாப் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பேக் கிடைக்கும். ஏன் அப்படின்னா இதோட அடுத்த மாடலோட இதில் வந்து நமக்கு என்ன ஒரே ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னா, இதோட அடுத்த மாடலில் வந்து நமக்கு வந்து i12 ஆர்க் ப்ராசஸர் வரும். அதாவது இதில் இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் தான் இருக்குது. இன்டெலோட சீரீஸான ஐரிஸ் சீரீஸ்ன்னு நினைக்கிறேன் அதோட நேமு, ஐரிஸ் எக்ஸ். இந்த சீரீஸோட கிராஃபிக்ஸ் கார்டு தான் இருக்குது, இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு தான் இருக்குது. ஆனால் இதோட அடுத்த மாடலில் உங்களுக்கு ஆர்க் சீரீஸ் வந்துடும். ஆர்க் வந்து இன்டெலோட டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு சீரீஸ். பட் அதுக்கும் இதுக்குமே ஒரு ப்ரைஸ் டிஃபரன்ஸ் நாங்கள் செக் பண்ணும்போது 10,000 ரூபா கிட்ட இருந்தது. ப்ரைஸ் டிஃபரன்ஸ் குறவா இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு போகிறது நல்லது. இல்லை உங்கள்கிட்ட இவ்வளோ தான் பட்ஜெட் இருக்குது அப்படிங்கும்போது இதுவே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபார் த மார்க்கெட் தான். அடுத்தபடியாக இதில் நான் 1080p பிக்சலில் உள்ள ஒரு 38 நிமிஷம்
கிளிப்பு ஃபுல்லாக எடிட் பண்ணி அண்ட் ரெண்டர் பண்ணி எடுத்தேன். அதோட ஃபுட்டேஜுமே நீங்கள் இதில் பார்ப்பீங்க. அண்ட் அதை ஃபுல்லாக எடிட் பண்ணி எடுத்த பிறகு எனக்கு எவ்வளோ நேரத்தில் ரெண்டர் ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 10 மினிட்ஸ். 11:48க்கு போட்டேன், 11:57க்கே எனக்கு வந்து ஃபுல் அவுட் கிடச்சிடுச்சு. இதில் இருக்கக்கூடிய இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் அண்ட் அந்த யூனிட் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகுது அப்படின்னு தான் சொல்ல வர்றேன். அதுக்கு பிறகு பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி நான் 3D மார்க்கும் ரன் பண்ணி பார்த்தேன். அதுலேயும் குட் அப்படிங்கிற ஒரு ஸ்கோர் தான் வந்தது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த லேப்டாப் வந்து வாங்குறதுக்கு ஒர்த்து தான். உங்கள் தேவை என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ உங்களோட தேவைக்கு இந்த லேப்டாப் கரெக்டாக செட் ஆகுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த லேப்டாப் வாங்குறத சஜஸ்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பேட்டரி பேக்கப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். பேட்டரி பேக்கப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மலாக ப்ரௌசிங் பண்ணுறீங்க, வீடியோ பார்க்குறீங்க, திருப்பி கொஞ்ச நேரம் வச்சுட்டு திருப்பி போய் ப்ரௌசிங் பண்ணுறீங்க, திருப்பி போய் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சும்மா நார்மலாக அப்புறம் வந்து கோடிங் போடுறீங்க, சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் ஒரு 6 hours வரை கண்டிப்பாக உங்களுக்கு பேக்கேஜ் கிடைக்குது. அண்ட் அதை தாண்டி நீங்கள் ரொம்ப ஹெவி டாஸ்க் பண்ணுறீங்க, இப்போ எடிட்டிங்கு, ஜிபியு ஓரியன்டாக ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, கொஞ்சம் புஷ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுங்களேன், எடிட்டிங்கு, கேமிங்கு இதெல்லாம் கொஞ்சம் புஷ் பண்ணி கண்டினியூவாக பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஒரு 4 hours தான். 4 hours ட்ரை ஆயிரும், 20% அடிக்க தொடங்கிடும். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நான் சொன்ன அவ்வளோ பெஞ்ச் மார்க் ரிசல்ட்ஸுமே, அது வந்து சினி பெஞ்சாக இருக்கட்டும், 3D மார்க்காக இருக்கட்டும், கேம்ஸாக இருக்கட்டும், காட் ஆஃப் வார், மேக்ஸ் பெயின், அதுக்கப்புறம் பப்ஜி எல்லாமே வித்தவுட் சார்ஜரில் எடுத்தது தான். வித் சார்ஜரோட உங்களுக்கு கூட கொஞ்சம் FPS லிஃப்ட் கிடைக்கலாம், கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வித் சார்ஜரோட யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே இன்பில்டாக எஃபிஷியன்சி மோட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை எனேபிள் பண்ணுறது மூலமாகவும் உங்களுக்கு கூட கொஞ்சம் FPS கிடைக்கும். ஸோ ஓகே, அவ்வளோதான். ஓவராலாக இதில் இருக்கக்கூடிய மேட்ரு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதில் என்னெல்லாம் டெஸ்ட் பண்ணேன், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இதில் இப்போ இருக்கக்கூடிய கான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெட்டல் பாடியாக இருந்தாலுமே சம்டைம்ஸ் மஜ்ஜு, அதாவது ஒரு மாதிரியான அழுக்கு வந்து தேயுது. டஸ்ட்டு வர்றது வேற, ஒரு மாதிரியான நம்ம ஃபோன் பேக் கேஸ்லலாம் கை வச்சோன்னா ஒரு மாதிரி கைரேகைலாம் பதியும்ல, அதை மாதிரி சம்டைம்ஸ் பதியும். ஸோ அதை நீங்கள் எப்போவுமே க்ளீன் பண்ணிட்டு இருக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு பிறகு ஃபுல் பாடி வந்து மெட்டல் அண்ட் மெட்டலுங்கிறதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெவி டாஸ்க் பண்ணும்போது, அதாவது கொஞ்சம் ரொம்பலாம் வேண்டாம், கொஞ்சம் ஹெவி டாஸ்க் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஹீட் இந்த ஏரியாவில் வர தொடங்கிடும். ஸோ ஹீட் இந்த ஏரியாவில் வர்றதுனால நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஒரு மவுஸ் அண்ட் கீபோர்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கையால் ஹீட்டை ஃபீல் பண்ண முடியும். அண்ட் இதோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸில் ரொம்ப முக்கியமான விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து பெரிய கீபோர்டு இருக்குது. குறிப்பாக நிறைய பேர் நம்பர் பேட் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்பர் பேடோட ஒரு கீபோர்டு இருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. பெரிய சைஸுங்கிறதுனால நம்பர் பேடு இருக்கு. அண்ட் பேக்லைட் வந்து நைட்ல இருந்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் இவ்வளோ பெரிய ட்ராக் பேடு, இந்த ட்ராக் பேட் வச்சு எடிட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு. அதுக்கு பிறகு இந்த டிஸ்பிளேயும் வந்து குறை சொல்கிற மாதிரினால ரொம்பவே நல்லா இருக்குது. டிஸ்பிளே எடிட் பண்ணும்போது கரெக்டான ஒரு கலர் அக்யூரன்சி தருது. ஸோ படம் பார்க்கும்போது இல்லை அப்படின்னா பெரிய அளவில் நான் ஃபுட்டேஜஸ் மட்டும் தான் எடிட் பண்ணுவேன், இமேஜ் எடிட் பண்ணி பார்க்கலனும். அண்ட் ஃபுட்டேஜஸ் எடிட் பண்ணும்போது, கேம்ஸ் விளையாடும் போதெல்லாம் நமக்கு கலர் நல்லாவே எடுத்து தருது. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. அது தள்ளி இதில் இந்த ஸ்லைடர், இது வந்து ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க லினோவாவில். இது வந்து பல வருஷமாக கொடுத்துட்டு இருக்கக்கூடிய மாடல் தான், அதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு. அதை தாண்டி இதில் வேறு எதுவும் ஸ்பெஷலாக இல்லை கைஸ். இந்த லேப்டாப் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் ஏதாவது ஒரு விதத்தில். இது இந்த லேப்டாப்பை பற்றி என்னோட கருத்து, இது பெய்டு ரிவ்யூலாம் கிடையாது. ஸோ உங்களோட சப்போர்ட் இந்த சேனலுக்கு தேவை. ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணிடுங்க. என் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அண்ட் அந்த ஆல் பட்டன் எப்போவுமே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. பட்டுமா?